friends, praise the Lord. Today Bible verse, தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. 2 பேதுரு 1:2 இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. ஸோ நாம் இந்த உலகத்தில் எவ்வளவோ அறிவுள்ள காரியங்கள் இருக்குது. அந்த அறிவுள்ள காரியங்களில் நம்முடைய மனதை செலுத்தும் போது நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதே கிடையாது. ஆனால் நமக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய தேவனையும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவு எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய வேதத்தை நம்ம தியானிக்க வேண்டும். தேவன் சொல்ல நல்ல காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும். அதை கடைப்பிடிக்கும் பொழுது அதன்படி வாழும் பொழுது தேவனுடைய அறிவு நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்பொழுது நம்ம உப்பாய் வெளிச்சமாய் தேவ பிள்ளையாய் வாழ்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஸோ இப்படியாக தேவனுடைய நல்ல காரியங்கள், அவர் சொன்ன எல்லா நல்ல பண்புகளையும் நாம் படித்து அதை விசுவாசித்து அதை அறிந்து கொண்டு அதில் அதன்படி நாம் நடக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிருபையும் சமாதானமும் நமக்கு பெருகுமா. ஸோ அதனால் இன்னிலிருந்து தேவனை பற்றி நாம் அவருடைய அறிவினாலே நாம் அதிகமாய் செழித்து வளருவோம். நம்ம ஆசீர்வாதத்தையும் கிருபையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் அ நைஸ் டே.